ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 10th சயின்ஸில் மரபியல் அப்படின்ற பாடத்துலேருந்து பின்பக்க வினாக்கள் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன. இந்த மாதிரி பண்புகளை பெற்றுள்ளதுன்னா பண்புகளை நிர்ணயிப்பது. சரிங்களா? செகண்ட் ஒன் பாருங்கள். எண் நிகழ்ச்சியின் காரணமாக 9:3:3:1 உருவாகிறது. சார்பின்றி ஒதுங்குதல் காரணமாக இந்த 9:3:3:1 உருவாகுது. தேர்ட் ஒன் பாருங்க. செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டின் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா சென்ட்ரோமியர். ஃபோர்த் ஒன் பாருங்க. சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது டேஷ் வகை குரோமோசோம். எந்த வகையான குரோமோசோம்னா மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம் தான் சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுது. ஃபிஃப்த் ஒன் பாருங்க. டிஎன்ஏவின் முதுகெலும்பாக டேஷ் உள்ளது. எதுனா சர்க்கரை பாஸ்பேட். இ ஆன்சர். 6 பாருங்க. ஒகாசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது டேஷ். எதுனா ஆன்சர் இ டிஎன்ஏ லிகேஸ் அப்படிங்கிறது தான் ஒகாசாகி துண்டுகளை ஒன்றாக இணைக்கக்கூடியது. 7th ஒன் பாருங்க. மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை எத்தனைனா மொத்தம் 22 ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் 1 ஜோடி அல்லோசோம்கள். மொத்தமா 23 ஜோடிகள். சரியா? அடுத்து பாருங்க. 46 குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லலாம். 46 குரோமோசோம்கள். 8th ஒன்று பாருங்க. பன்மைய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் டேஷ் என அழைக்கப்படுகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்யூப்ளாய்டு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. மெண்டலின் ஒரு ஜோடி வேறுபட்ட பண்புகள் டேஷ் என அழைக்கப்படுகிறது. என்ன அழைக்கப்படுதா? அல்லீகள். அல்லீகள் என அழைக்கப்படுகிறது. அடுத்த செகண்ட் ஒன் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட பண்பின் ஜீனின் வெளித்தோற்றம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. என்ன அழைக்கப்படுதுன்னா புறத்தோற்ற பண்புன்னு அழைக்கப்படுது. சரிங்களா? தேர்ட் ஒன் பாருங்க. ஒவ்வொரு செல்லின் உட்கருவில் காணப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. குரோமோசோம் என அழைக்கப்படுகின்றன. ஃபோர்த் ஒன் பாருங்க. ஒரு டிஎன்ஏ 2 டேஷ் இழைகளால் ஆனது. எதால் ஆனதுப்பா? பாலிநியூக்ளியோடைடு. ஒரு டிஎன்ஏ 2 பாலிநியூக்ளியோடைடு இழைகளால் ஆனது. ஃபிஃப்த் ஒன் பாருங்க. ஒரு ஜீன் அல்லது குரோமோசோம் ஆகியவற்றின் அமைப்பு அல்லது அளவுகளில் ஏற்படக்கூடிய பரம்பரையாக தொடரக்கூடிய மாற்றங்கள் டேஷ் மாற்றங்கள் என அழைக்கப்படுகிறது. என்ன மாற்றம்னா சடுதி மாற்றம். சரிங்களா? தேர்ட் ஒன் பாருங்க. தேர்ட் ரோ. சரியா தவறா என கூறுக. மெண்டலின் இருபண்பு கலப்பு விகிதம் F2 தலைமுறையில் 3:1 ஆகும். இது தவறுப்பா, ஃபால்ஸ். அதாவது இது என்ன ஆன்சர்னா மெண்டலின் இருபண்பு கலப்பு விகிதம் F2 தலைமுறையில் 9:3:3:1. அதாவது 9:3:3:1 தான் இது சரியான விடை. அடுத்து பாருங்க. ஒடுங்கு பண்பானது ஓங்கு பண்பினால் மாற்றப்படுகிறது. ஆமா, இது ட்ரூ தான். சரிதான்ப்பா. இது ஒடுங்கு பண்பானது ஓங்கு பண்பினால் மாற்றப்படுகிறது. இது சரிதான். ஒவ்வொரு கேமிட்டுகள் ஜீனின் ஒரே ஒரு அல்லீல்களை கொண்டுள்ளது. இதுவும் சரிதான். தேர்ட் ஒன் பாருங்க. சரி, தேர்ட் ஒன் பார்த்தாச்சா? ஃபோர்த் ஒன் பாருங்க. ஜீன் அமைப்பில் வேறுபட்ட 2 தாவரங்களை கலப்பினம் செய்ய பெறப்படும் சந்ததி கலப்புயிரி ஆகும். ஆமா, இதுவும் சரிதான்ப்பா. 5வது கொஸ்டின் பாருங்க. சில குரோமோசோம்களின் டீலோமியர் எனப்படும் நீண்ட குமிழ் போன்ற இணையிருப்பு காணப்படுகிறது. அப்படியா? இது இல்லை, இது தவறு. சில குரோமோசோம்களில் சாட்டிலைட் எனப்படும் நீண்ட குமிழ் போன்ற இணையிருப்பு காணப்படுகிறது. இங்க சாட்டிலைட், டீலோமியர் வராது. சாட்டிலைட் எனப்படும் நீண்ட குமிழ் போன்ற இணைப்பு காணப்படுகிறது. அதுதான் சரி. சாட்டிலைட் தான் சரியான விடை. 6th ஒன்று பாருங்க. டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதியின் உதவியுடன் புதிய நியூக்ளியோடைடுகள் சேர்க்கப்பட்டு புதிய நிரப்பு டிஎன்ஏ இழை உருவாகிறது. இது சரிதான்ப்பா, ட்ரூ தான். 7th ஒன்று பாருங்க. டவுன் நோய் கூட்டு அறிகுறி என்பது குரோமோசோமில் உள்ள மரபியல் நிலை. சரி, டவுன் நோய் கூட்டு அறிகுறி என்பது 45 குரோமோசோம்களில் உள்ள மரபியல் நிலைன்னு சொல்லியிருக்காங்க. அது தவறுப்பா. இங்க 45 வராது, 47 வரும். டவுன் நோய் கூட்டு அறிகுறி என்பது 47 குரோமோசோம்களுடைய மரபியல் நிலை. சரியா? அடுத்து பொறுத்துக்க பாருங்க. ஆட்டோசோம்கள் அப்படின்னா மொத்தம் 22 குரோமோசோம்கள் தான். அதை ஆட்டோசோம்கள்னு சொல்லுவோம். சரியா?
இருமய நிலை அப்படிங்கிறது 2n. அல்லோசோம்கள்ன்றது 23வது ஜோடியா இருக்கு பார்த்தீங்களா, ஆனா பெண்ணான்றது கணிக்கக்கூடிய ஜோடி தான் இந்த 23வது ஜோடி, அதான் அல்லோசோம்கள்னு சொல்லுவாங்க. டவுன் நோய் கூட்டு அறிகுறி அப்படிங்கிறது ட்ரைசோமி 21பா. இருபண்பு கலப்புங்கிறது 9:3:3:1. இது மரபியல் பாடத்துல பின்பக்க வினாவிடை எல்லாத்தையும் 1 மார்க் இல்லாம பார்த்தாச்சுப்பா. அடுத்து நெக்ஸ்ட் யூனிட்ல இருந்து புக்பேக் மரபியல்ல இருக்கக்கூடிய 1 மார்க் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்த யூனிட்ல இருந்து இருக்கக்கூடிய புக்பேக் விஷயம் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட்.